அண்மையில் கடந்த மாதம் அமெரிக்காவில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் நான் உரை நிகழ்த்துவதற்கு சென்றபோது ஒரு 10க்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்களோடு ஏராளமான அமர்வுகளில் பங்கேற்கிற அந்த வாய்ப்பை பெற்று தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற மருத்துவ திட்டங்கள், குறிப்பாக அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த காப்பீட்டு திட்டத்தின் பலனால் இன்றைக்கு பயன்பட்டு கொண்டிருப்பவருடைய எண்ணிக்கை, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், இதயம் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், பாதம் பாதுகாப்போம் திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், செயற்கை கருத்தரித்தல் திட்டம் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிதாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த திட்டங்கள் குறித்தெல்லாம் பேசிய போது அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மருத்துவ விற்பனர்கள் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்ததோடு மட்டுமல்லாது இந்த அளவுக்கான திட்டங்கள் வேறு எங்கும் இல்லை என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு பாராட்டினார்கள். அதோடு மட்டுமல்ல, அதை தொடர்ந்து பால்டிமோரில் இருக்கிற ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்திலும் அந்த மருத்துவ மாணவர்களிடையே உரையாற்றும் போது இந்த திட்டங்களை எல்லாம் எடுத்து சொன்னபோது மாணவர்களும் அவர்களுடைய மகிழ்ச்சியை பெரிய அளவில் வெளிப்படுத்தினார்கள். தொடர்ந்து வாஷிங்டன் டிசியில் இருக்கிற உலக வங்கியின் மூத்த துணைத் தலைவர்களுடனான ஒரு கூட்டத்தில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்கள், குறிப்பாக இந்த இன்னுயிர் காப்போம் என்ற இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவமனைகளும் அரசும் இணைந்து எத்தனை மருத்துவமனைகளில் அந்த திட்டம் பயன்பாட்டில் இருக்கிறது, அந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு எவ்வளவு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தியை சொன்ன போதும், தமிழ்நாட்டில் இந்த காப்பீட்டு திட்டத்தில் எவ்வளவு மருத்துவமனைகள் இருக்கிறது, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வளவு அந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயன் கிடைத்து கொண்டிருக்கிறது என்கின்ற பட்டியலை சொன்னபோது உலக வங்கியின் அலுவலர்கள் மிகப்பெரிய அளவில் மகிழ்ந்து பாராட்டி, இதே போன்று உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளுக்கு இந்த திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள். அந்த வகையில் கூட கடந்த வாரம் தாஜ் ஹோட்டலில் இந்தியாவின் ஒரு 12 மாநிலங்களிலிருந்தும் அதேபோல் இலங்கை, மலேசியா போன்ற நாடுகளிலிருந்தும் கூட இன்றைக்கு அந்த ஒரு உலக வங்கி ஏற்பாடு செய்த ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு அதிலும் கூட தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்கள் குறித்து மிகப்பெரிய அளவில் சிலாகித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு காரணம், அரசு மருத்துவ நிர்வாகம் மட்டுமல்லாது தனியார் மருத்துவ நிர்வாகங்களும் இன்றைக்கு ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான மருத்துவ சேவையை தமிழகத்தில் ஆற்றி வருகிறது என்பதை நாம் நன்றாகவே அறிவோம். இங்கே எனக்கு முன்னால் வீட்டில் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் ராஜன் அவர்கள் எனக்கு தெரிந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் குடும்ப மருத்துவர், எங்களை அவர் கண் போல் எங்கள் கண்களை பாதுகாத்து வருபவர். அவர் இன்றைக்கு சென்னை மாநகராட்சியின் நான் மேயர் பொறுப்பேற்றிருந்த சமயத்தில் ரோட்டரி சங்கத்தோடு இணைந்து ஒரு கிராமங்கள் வாரியாக சென்று கண் பரிசோதனை செய்கிற செய்து அவர்களுக்கு உதவி செய்கிற அந்த திட்டத்தை தொடங்கி அன்று முதல் இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான அமைப்புகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து இந்த கண் பரிசோதனைகள் செய்வதும் அவர்களுக்கு அந்த பார்வை அளிப்பதற்குரிய பல்வேறு விஷயங்களை கண் மருத்துவர்கள் செய்து வருகிறார்கள். அநேகமாக எனக்கு தெரிந்து தன்னார்வலர்களோடு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு சேர்ந்து மற்ற மருத்துவத்துறையை சேர்ந்த வல்லுநர்கள் எந்த துறையில் அதிகம் பேர் பொதுமக்களுக்கு இலவசமாக சேவை செய்வதற்கு முகாம்களை நடத்துகிறார்கள் என்றால் அது தமிழ்நாட்டில் கண் மருத்துவத்தில் தான் அதிகமான முகாம்கள் கிராமங்களிலும் நடக்கிறது, மாநகர பகுதிகளிலும் நடக்கிறது. ஏழை எளியவர்களுக்கான இலவச மருத்துவ சேவை என்பது இந்த முகாம்களின் வாயிலாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய சென்னையில் கூட ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மருத்துவ கட்டமைப்பை கடந்த 4 மாதங்களுக்கு முன்னால் ஒரு 60 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை எழும்பூரில் திறந்து வைத்தார்கள். அதில் இன்றைக்கு ஏராளமான அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவிகள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அரசு கண் மருத்துவ நிர்வாகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மண்டல கண் மருத்துவமனை ஒன்று எழும்பூரிலும், அரசு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு 36 இடங்களில் இருக்கிறது. அத்துணை மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் 38லும், அரசு மருத்துவமனைகளில் ஒரு 26லும், காணொலி கண் பரிசோதனை மையங்கள் என்கின்ற வகையில் ஒரு 38லும்,
கண் வங்கிகள் என்கின்ற வகையில் ஒரு 28 இடங்களிலும் 11 புதிய நடமாடும் கண் மருத்துவ பிரிவுகளும் இன்றைக்கு செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கண் மருத்துவத்திற்கென்று இவ்வளவு கட்டமைப்புகள் இருக்கிற இதே நிலையில் தமிழ்நாட்டில் தனியார் கண் மருத்துவமனைகளும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் தங்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு இந்த கண் மருத்துவத்திற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பும் வாய்ப்பும் தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாகவே உணர்வோம். அந்த வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கண்ணொளி காப்போம் என்கின்ற ஒரு திட்டத்தை பள்ளிகளில் கொண்டு வந்து அந்த திட்டத்தின் மூலம் இன்றைக்கு கூட கடந்த ஆண்டில் மட்டுமே 2,70,000 கண்ணாடிகள் 7,23,00,000 ரூபாய் செலவில் பள்ளி குழந்தைகளுக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.